இன்றைக்கி நம்ம இந்த 10 அறிவை பற்றி தெரிஞ்சுக்க போகிறோம். இதை புரிஞ்சுக்கிறதுக்கு இந்த குழப்பமான ஒரு விஷயத்த சொல்ல போகிறேன். ஆனால் இதையும் நீங்கள் குழப்பத்திலே புரிஞ்சுக்கணும். ரொம்ப கஷ்டமான விஷயம். அதாவது நான்னு சொன்னால் நான் தான் இப்போ உங்கள்கிட்ட பேசிகிட்டு இருக்கேன். நான் அப்போ எனக்குள்ளே இருக்கிற அறிவு அது அது ஒரு நான். அந்த அறிவுக்கு உடம்பு தேவைப்படுது. அப்போ அந்த அறிவு நம்ம இந்த உடம்பை எடுத்து யூஸ் பண்ணிகிட்ருக்கு. அப்போ இது எல்லாம் கண்ட்ரோலு நான் உடலாக எனக்கு கண்ட்ரோல் இருக்குது. அதை இது பண்ணுறதுக்கு இதில் நல்லது கெட்டது எடுக்கக்கூடிய சக்தி எனக்கு இருக்குது. அப்போ நான் என்று உங்கள்கிட்ட பேசும்போது நான் இப்போ ஒரு அறிவாக உங்கள்கிட்ட பேசிகிட்டு இருக்கேன். அறிவை எடுத்து தான் பேசிகிட்டு இருக்கேன். ஆனால் இப்போ என்னுடைய உடல் அந்த கண்ணாடியில் இருக்குது. அது எப்பவுமே இருக்காது. அது அந்த அறிவு அப்படியே இருந்தாலும் அந்த உடம்பு இறைக்கப்படும் பொழுது அந்த இறைக்கப்படுற அந்த ஒவ்வொரு துகள்லையும் அறிவும் இறைக்கப்படும். அதுக்கு பின்னாடி கண்ணாடியில் இருக்கிற நான் ஒரு அறிவு. அது எப்பவுமே நிலையாக இந்த பூமியில் இப்போ நான் இதில் பதிவு பண்ணிட்டேன்னா அது காப்பாற்றப்படும் முறை அது இருக்கும் எங்கேயாவது ஒரு இடத்துல. இல்லைன்னா அதை யாற்ற கொடுத்துட்டு போகணும், பாதுகாத்து வைங்கப்பா அப்படின்னு. ஸோ இந்த மாதிரி தான் ஒரு நானாக இருக்கிறேன். இப்படி ஒவ்வொருவரும் நான். இது எப்படின்னா இப்போ நம்ம ஓட்டு போட போகிறோம்ல, அப்போ எல்லாரும் ஓட்டு போடுறாங்க. ஓட்டு போடும்போது ஒரு முதலாளியை தேர்ந்தெடுத்துட்டு கடைசியில் நம்ம தான் முதலாளி, கடைசியில் நம்ம வேலை ஆட்கள் மாதிரி இருக்கிறோம். ஆனால் இதில் எப்படின்னா ஒவ்வொருவரும் நான் கடவுள். நீங்கள் தான் இதுக்கு எல்லாமே. உங்களுக்குள்ளே நீங்கள் தான் எல்லாமே தேர்ந்தெடுக்கணும். உங்களுக்கு நரகம் வேணுமா சொர்க்கம் வேணுமா. ஏன்னா இது இறைவனால் இறைக்கப்பட்ட மாம்டேடு. அவங்க ஒன்று ஒன்றா சேர்த்து இந்த பிரபஞ்சத்தை உருவாக்கி நம்ம உடம்பெல்லாம் சேர்த்து பல மிருகங்களை கடந்து இன்றைக்கி நம்மளை சேர்த்து வச்சு இப்போ உருவாக்கியிருக்காங்க. இப்போ நம்மளை சிந்திக்க வைக்கிறாங்க. ஏன்னா இது ஒரு நரக பயணம், சொர்க்கம் கலந்த ஒரு நரகம் பயணம். நம்ம வாழ்க்கையில் துக்கம் வரும், சந்தோஷம் வரும், எல்லாம் மாறி மாறி வரும். இந்த பயணம் முடியவே முடியாது. ஒவ்வொரு மரணமும் ஒரு கரணம். இப்போ நம்ம மரணத்துக்கு அப்புறமும் நம்ம வேற ஒரு இதில் அப்படியே நம்ம இறைக்கப்படுவோம். அப்புறம் அங்கங்கேருந்து சேருவோம். அதெல்லாம் நிறைய நடக்கும். அது ஒரு நரக பயணம் தான் சொல்லணும். சுருக்கமாக சொல்லப்போனால் சொர்க்கம் கலந்தது. அப்படி ஒரு பயணத்துக்கு ஒரு முடிவு வேணும்னா மோட்சம் பெறணும்னு சொல்லுவாங்க. நிறைய பேர் தேடுறாங்க. அதை தான் இந்த ஆன்மீகத்தை புரியாமல் தான் ரஜினிகாந்த் சொல்லுவார், சில ஆன்மீகங்களை புரிஞ்சிக்கவே முடியாது, அது பெரிய பெரிய படித்தவங்களாலும் புரிஞ்சிக்க முடியாது. இப்போ நான் சாதாரண படிக்காதவன் தான். இதை உங்களுக்கு புரிய வைக்கிறதுக்காக இவ்வளோ நான் சொல்ல வேண்டியிருக்குது. அப்படி ஒரு பயணம். அப்போ நான் நினைக்கிறேன் இதில் நான் எஸ்கேப் ஆகணும். இதுக்கு என்ன தான் வழி, இது தொடரக்கூடாது, எனக்கு இதோட இதை முடிக்கணும். ஏன்னா எனக்கு விவரம் தெரிஞ்சு எல்லாம் ஞாபகம் இருக்குது. ஆனால் தாய் வயிற்றுல இருந்து ஞாபகம் இல்லை. இன்றைக்கி அதே மாதிரி தாய் வயிற்றுல இருக்கிற கூண்டில் இருந்த மாதிரி என்னால் இப்போ இருக்க முடியாது. நான் ஒரு வயசு குழந்தையா இருக்கும்போது நான் உன்னை கில்லுன ஞாபகம் இருக்கா, நீ அழுதேன்னு ஒருத்தர் கேட்டார் என்ன ஒரு தடவை. ஞாபகமே இல்லை, ஆனால் நான் அனுபவித்தேன் அது. அந்த மாதிரி நிறையா இருக்குது. அப்போ அந்த மாதிரி விஷயங்கள் எல்லாம் நம்ம தப்பிக்கணும்னா இப்போ அடுத்தது நம்ம இப்போ உணர்வோடு நம்ம தப்பிக்கணும். அதுக்கு என்ன வழி? அப்படி நம்ம தப்பிச்சா நம்ம இது அதே மாதிரி தான் ஒரு தகப்பன் வயத்துலேருந்து நம்ம உருவாகி நம்ம கூட லட்சக்கணக்கான உயிரணுக்கள் வந்தாலும் நம்ம ஜெயிச்சு வெளியே வந்திருக்கோம். நான் வெற்றி பெற்றவன் அப்படின்னு சொல்லும்போது பாருங்கள், இந்த 4 விரல் நம்மளை குறிக்கும் உள்ள மாம்டேடு 4 பேர். அந்த மாதிரி நம்ம வெற்றி பெற்று வந்திருக்கோம். வந்த பிறகு இப்போ இங்கேருந்து வெற்றி பெறணும். அப்போ உலகத்தில் உள்ள 600 கோடி மேலே மக்கள் இருக்காங்கன்னா எல்லாரும் வெற்றி பெற மாட்டாங்க. இதுலேருந்து ஒரு சிலர் தான் வெற்றி பெறுவாங்க. எப்படி அதுலேருந்து ஜெயிச்சோம் அது மாதிரி இது. அப்புறம் அவங்களாம் மறுபடியும் ரீசைக்கிள் ஆவாங்க. அவங்களும் ஒரு உயிராக வந்திருக்க வேண்டியவங்க இன்றைக்கி எங்கே போயிட்டாங்க? நம்ம கூட வந்தவங்க நினச்சி பாருங்கள். இந்த இதில் இப்போ இது நினைக்கக்கூடிய இடத்துல நம்ம இருக்கிறோம், உணரக்கூடிய இடத்துல இருக்கணும். அதை நீங்கள் உணர முயற்சி பண்ணுங்கள். அதுக்காக தான் நான் தொடர்ந்து இந்த வீடியோ பண்ணிகிட்ருக்கேன். இதை நீங்கள் பாருங்கள். இப்போ நம்ம எல்லாம் எங்கே இருக்கிறோன்னா இந்த 6 அறிவு 6 சென்ஸ் மனிதர்கள்னு இந்த இதை சொல்லிக்கிட்டு இருக்கிறோம். தொடர்றது, பார்க்கறது, கேட்கறதுன்னு அறிவு பகுத்தறிவுன்னு நம்ம இருக்கிறோம். இங்கே தான் நம்ம இருக்கிறோம். இங்கே இருந்துட்டு நம்ம பல ஆன்மீகங்கள் பேசுகிறோம். ஆனால் இங்கே இருந்துட்டு நம்ம எதுவுமே முழுமையாக எதுவுமே தெளிவாக சொல்ல முடியாது. ஏன்னா ஒரு எண்ணிக்கை, ஒரு அறிவு இன்ஃபினிட்டு. அது நான் ஸ்டாப்பாக போயிடும். அந்த எண்ணிக்கை 10 எண்ணை இந்த பிரபஞ்சத்தை ரொப்பலாம். அந்த மாதிரி ஒரு இதில் நம்ம இருந்துக்கிட்டு இந்த 6ல் நம்ம சுருக்கலாமா? அப்போ இது நான் 10 அறிவு அப்படின்னு சொல்லிக்கிட்டு இந்த பாதி உயிர் அறிவு இது கலந்த 10ஆம் அறிவும் 10ஆம் அவதாரம் அப்படின்றது முழுசாக சொல்கிறேன். அப்போ இங்கே 1லேருந்து இருந்துட்டு நம்ம புரிஞ்சிக்க முடியாது. இது முழுசாக இந்த 10க்கு போய் தொட்டாதான், இந்த 9 முழு பார்வையை தொட்டாதான் நீங்கள் புரிஞ்சிக்க முடியும். இது கிட்டத்தட்ட எப்படின்னா குண்டு சட்டிக்குள்ள குதிரை ஓட்டுற மாதிரி.
நம்ம வீட்டுக்குள்ளேயே இருந்துட்டு நான் வந்து ஊரையே பார்த்துட்டேன்னு சொல்கிறோம்ல, அந்த மாதிரி. ஸோ இப்போ வந்து இந்த 10வது அறிவில் நம்ம வந்துட்டோன்னு வச்சுங்க, இது எல்லாமே இப்போ தெரியும். இது எப்படின்னா, இப்போ 7வது அறிவு உயிர் ஜீவனங்களை அறியும். இப்போ வந்து நமக்கு தெரிஞ்சது என்ன, நம்ம பூமியில் வாழ்கிறோம், நமக்கு மேலே காற்று இருக்குது, காற்று மண்டலம் தாண்டினா ஸ்பேஸு, அங்கே வாழ முடியாது. ஆனால் அது நம்மளுக்கு தெரியாது. ஆனால் நம்மளுக்கு இருக்கிற அறிவை வச்சு நம்ம பயணம் செஞ்சு அதெல்லாம் தெரிஞ்சுக்கிட்டோம். சரிங்களா? மற்ற உயிருக்கெல்லாம் அந்த ஸ்பெஷல் கிடையாது. நீங்கள் தண்ணின்னு பார்க்குறீங்கள, தண்ணிக்குள்ளே ஒரு உயிர் வாழுது. அதாவது சுற்றிலும் தண்ணி இருக்குது, இதுக்குள்ளே உயிர் வாழுது. ஆனால் இந்த உயிர் வந்து தண்ணியை பார்த்ததே இல்லை, தண்ணிக்கிட்டே போக முடியாது, அதுக்குள்ளே அது வாழுது தண்ணியே படாமல். இப்போ பார்க்குற தண்ணியில் அப்படி ஒரு மகிமை இருக்குது. அந்த உயிர் ஜீவன்கள் அவ்வளோ சின்னதாக போயிட்டே இருக்கும் நான் ஸ்டாப்பாக. இது 7வது அறிவில் உயிர் ஜீவன்களை அறிவும். இந்த முழு பார்வையில் பார்த்தா தான், இந்த 9வது அறிவு முழு பார்வையில் பார்த்தா தான் நம்ம 10வது அறிவை தொட முடியும். 10வது அறிவில் தான் இறைவனை அறிவோம், மாம்டேட் அறிவோம் எல்லாம். அப்போ வந்து 10வது அறிவை தொட்ட பிறகு மாம்டேடை அறிகிறோம். சரிங்களா? அதில் தான் மாம்டேடுன்னு சொல்லும்போது அவங்க 4 பேர் இப்படி எப்படி பிரிக்கணும்னா, திரு, தமிழ், பிக் பாஸ். இவங்க நல்லவங்க கெட்டவங்க பிரிக்க முடியாது. நல்லவங்களுக்குள்ளே கெட்டவங்க இருப்பாங்க, கெட்டவங்களுக்கும் நல்லவங்க இருப்பாங்க. இவங்க எப்படி நம்ம செயல்படுறாங்க, இப்போ நம்ம கையில் நம்ம ஒரு டிரைவர் மாதிரி. அதனால் நம்ம 5வது நாம் சத்தியம்னு சொல்லுவாங்க. நாம்னா வடநாட்டில் போயிடுச்சு பெயர்னு. அப்புறம் நாம்னா பெயரை வேணும்ல, அது ஒரு வகையான அரசியல் வச்சிங்கன்னா, அது நான் அப்புறமா சொல்லுவேன். அதாவது நாம் என்பதே சத்தியம். அதாவது நான், ஒவ்வொருவரும் நான். இதை புரிஞ்சுங்க. அப்போ இந்த முழு பார்வை 9வது அறிவிலேருந்து பார்க்கும்போது முழுமையான பார்வை, டெலஸ்கோப், மைக்ரோஸ்கோப் இது வரைக்கும் கண்டுபிடிக்கப்படல. ஆனால் ஒன்று ஒன்றா கண்டுபிடிச்சி படிப்படியாக தேடிட்டு இருக்காங்க. இது 9வது முழு பார்வையில் பார்க்கும் பொழுது இயற்கையெல்லாம் டோட்டலாகவே இன்ஃபினிட் பண்ணுது. பூமியிலேருந்து மழை மேலே போகுது, தண்ணி மேலே போகுது, திரும்ப மழை பெய்யுது, திரும்ப மேலே போகுது, இன்ஃபினிட்டு. அதே மாதிரி தான் தாத்தா, மகன், பேரன். அப்புறம் இவன் ஒரு நாள் தாத்தாவாவான், இவன் தாத்தாவாவான். இது உங்களுக்கு தெரியும். இந்த மாதிரி ஒவ்வொன்றும் இன்ஃபினிட் பண்ணிகிட்டு இருக்கு 7. இது உயிர் ஜீவன் நான் சொன்னேன். இப்போ நீங்கள் இந்த 6வது அறிவில் இருந்துக்கிட்டு நீங்கள் குண்டு சட்டிகளை குதிரை ஓட்டிகிட்டு இருக்கோம். சரிங்களா? அப்போ 1வது அறிவு எங்கேருந்து பிறக்குதுன்னா, இல்லை என்ற இறையால் நோ ஆண். இப்போ ஆணில் வந்துட்டோம். இப்போ இவன் நிறை பொன். இப்போ இங்கேருந்து 10வது அறிவுக்கு தொடருது. ஓகேங்களா? இது வந்து அறிவு வந்து ஒளியை சாப்பிடும் அறிவு. அந்த ஒளியை சாப்பிட்டு அப்போ ஜீரண அறிவுக்கு வரும். ஜீரணமும் ஒரு அறிவா அப்படின்னு கேட்டிங்கன்னா, இப்போ வந்து மாடு வந்து இறைச்சி சாப்பிடாது, அதுக்கு இறைச்சி ஜீரணம் பண்ணுற அறிவு கிடையாது. புலி வந்து இறைச்சி சாப்பிடும், ஆனால் புல்லை சாப்பிட அறிவு, ஜீரணம் பண்ணுற அறிவு அதுக்கு கிடையாது. ஆனால் இதில் வந்து பகுத்தறிவு மனசு என்ன பண்ணுறான்னா, இறைச்சி சாப்பிட்ற அறிவு இருந்தும் இதையும் சாப்பிடக்கூடாதுன்னு சொல்லக்கூடியவன். இதுதான் பகுத்தறிவு. இதுதான் நீங்கள் புரிஞ்சுக்கணும். இந்த ஜீரண அறிவு என்ன பண்ணுது, காற்றை உருவாக்குது. அது காற்று கீழே நீர் கீழே மண். இதுக்குள்ளே தான் இதை வச்சு தான் இந்த பிரபஞ்சம் எல்லாம் உருவாகும் போது பூமி தனியாக உருவாச்சு. இதை வச்சு தான் நான் தொடர்ந்து சொல்கிறேன், இந்த ஏலியன்ஸ் என்பது கிடையாது. ஏன்னா இந்த மொத்த பிரபஞ்சமும் நமக்காக தான் வேலை செய்யுது. அப்படி இருக்கும்போது வேற ஒரு கோள்களுக்கு வேலை செய்யறதுக்கு வாய்ப்பே கிடையாது. இதை நல்லா புரிஞ்சுங்க. அப்போ வந்து சயின்ஸ் வந்து உயிரும் அறிவும் வேற இடத்துல ஒன்று இருந்தால் அதுதான் ஏலியன் சொல்லிச்சுன்னா ஒரு வேலை, அப்படி உயிரும் அறிவும் நிறைந்தது தான் மொத்த பிரபஞ்சமும். அதுலேருந்து உருவாகிறது தான் அந்த சாப்பிடும் அறிவு உருவாகும் பொழுது தான் இதெல்லாம் உருவாகுது. அது பூமியில் மட்டும்தான் அந்த மேஜிக் நடக்குது. அதில் தான் இதை நான் போட்டிருந்தேன். பரிணாமத்தில் மனிதன் என்ன போட்டிருக்கேன், பரிணாமத்தில் மனிதன் மீண்டும் ஏன் வரல அப்படின்னு போட்டிருக்கேன். காரணம் மாம்டேட். அதாவது பரிணாமம் தான் வந்துச்சு, ஆனால் அது இயற்கையாக வந்திருந்தா அதே மாதிரி பரிணாமம் மீண்டும் மீண்டும் மனிதன் வந்துக்கிட்டே இருப்பான். ஆனால் வரல. ஏன் வரலன்னா அது வந்து கிரியேட் பண்ணாங்க மாம்டேட். அதுதான் இப்போ நான் வந்து இன்னைக்கு என்னை கிரியேட் பண்ணுறாங்க அவங்க. நான் உங்கள்கிட்ட பதிவு பண்ணிகிட்டு இருக்கேன். ஆனால் நீங்கள் தான் என்னைய கண்டுக்க மாட்டீங்க, ஷேர் பண்ண மாட்டீங்க, பேச மாட்டீங்க. உங்களை நான் காப்பாற்றுறதுக்கான ஒரு வழிமுறைகள் சொல்லிட்டு இருக்கேன். இன்னும் நீங்கள் ஃபாலோ பண்ணால், என்னை ஷேர் பண்ணால், கேள்வி கேட்டால் இன்னும் நிறையா விஷயம் என்னால் சொல்ல முடியும். நான் யாருமே தட்டாமல் தட்டிக்கிட்டு இருக்கேன். ஆச்சரியமான விஷயம். கேள்வி கேட்டால் தான் பேசுறதுக்கே வரும். கை தட்டினா தான் மேடையில் பேசுகிறவங்களும் பேசுவான், இல்லைன்னா சோர்ந்து போயிடுவான்.
ஆனால் நான் 5